வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் ஏற்கனவே நம்ம சின்ன சின்ன செடியெல்லாம் நட்டு வச்சுருக்குறோம். அந்த செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொக்கோ பீட்டில் கூட நட்டு இருக்கிறோம், மண்ணில் கூட கொஞ்சம் போல் நட்டிருக்கேன். பாருங்கள் இந்த சாமந்தி செடி இது கொக்கோ பீட்டில் தான் நட்டோம். நான் இந்த செடி நடும்போது கூட வீடியோ பண்ணியிருக்கேன். கொக்கோ பீட்டில் நிற்கிறதுக்காக நான் இந்த பென்சில் வச்சுருந்தேன். ஸ்டிக் ஏதாவது மெலிசாக வைக்கணும். நீங்கள் பக்கத்தில் கண்ணு கூட இருந்தது நடும்போது. பாருங்கள் வளருது. கொக்கோ பீட்டில் தான் வச்சுருக்கேன். கொக்கோ பீட்டில் வச்சுட்டு ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கறது கூட சொல்கிறேன். இந்த செடி பாருங்கள், இந்த செடியும் நான் இது போல், ஆனால் இது கொஞ்சம் மண் கொக்கோ பீட் ரெண்டு சேர்ந்து நட்டிருக்கிறேன். இது வெறும் கொக்கோ பீட்டு. சின்ன சின்ன செடிங்கள்லாம் இந்த தொட்டிக்குள்ளே வளரும். அந்த செடி நான் இது போல் தனியாக பிரித்து வச்சுட்டேன். ஏன்னா பெரிய செடி ஏதாவது பாதிப்பாய் காஞ்சி போச்சுன்னா கூட நம்மளுக்கு அந்த கண் இருக்கும். செடிங்க இது போல் தனியாக இப்போ 3 கண் இருக்குது. தனித்தனியாக பிரித்து வைக்கும்போது இது ஒரு கன்று தான் வச்சுருந்தேன். பக்கத்தில் சின்ன கன்று இருந்தது. அந்த செடியெல்லாம் நட்டுட்டு கொக்கோ பீட்டில் ப்ளைன் வாட்டர் மட்டுமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 days கழித்து நீங்கள் ரைஸ் வாட்டர் கொடுக்கலாம். ஒன்றும் செய்யாது. நம்ம கொக்கோ பீட்டில் வெர்மி கம்போஸ்ட் கலந்து நட்டிருக்கிறோம். அதனால அதிகமாக ஃபெர்டிலைசர்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வாழைப்பழம் தோல் தண்ணியெலாம் கொடுக்கலாம், ஆனால் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கொடுக்கணும். அப்போ தான் நல்லது. கொக்கோ பீட்டில் நட்ட பிளான்ட்டுக்கு வாட்ரு அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஒரு 2 days கழித்து நீங்கள் தண்ணி ஊற்றணும். வெயிலில் உச்சி வெயிலில் நீங்கள் வைக்கலாம், எதுவும் செய்யாது. ஏற்கனவே நான் பிளான்ட் அது போல் வச்சுருக்கிறேன். உச்சி வெயிலே எதுவும் செய்யலை கொக்கோ பீட்டில் நட்ட செடி. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து டெய்லி கொடுத்தா கூட எதுவும் செய்ய மாட்டேங்குது பிளான்ட்டு. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது போல் நட்டுட்டுக்கப்புறம் இலையெல்லாம் சாஞ்சிருக்கும். அதாவது புதுசாக நம்ம கிளை நட்டிருக்கிறோம். அதாவது கிளை இல்லை, செடியே நம்ம அந்த பாட்டிலேருந்து தனியாக பிடிச்சி வச்சோமே அந்த செடிங்க. இது பழைய லீஃபெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. குச்சி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வளர்ந்துட்டு இருக்கோம். அதனால் எதுவும் செய்யாது. இந்த சோகமாக ரொம்ப சோகமாக இருக்கிறதெல்லாம் ஹெல்த் இல்லைன்னு அர்த்தம். இந்த லீஃப்கெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம விட்டோம்னா செடி நல்லா தான் வளரும். இதுவும் இது போல் வேர் செடி பாருங்கள். இதில் எப்படி எழும்பி இருக்குது செடி மண்ணுக்குள்ளேருந்து சாமந்தி செடியில். அந்த செடி அதே போல் செடி தான் இது. நான் நல்லா தனியாக ஃப்ரெஷ்ஷாக இது போல் எடுத்துகிட்டு தனியாக வைக்கலான்னு சொல்லிட்டு கொக்கோ பீட்டில் நட்டிருக்கிறேன். வெர்மி கம்போஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக நீம் கேக்கு வேப்பமுன்னாக்கு போட்டு நம்ம கலந்து நட்டிருக்கிறேன். இப்போ நல்லா தான் இருக்குது. இது நேற்று நட்டேன் நான் இந்த பிளான்ட்டு. பூ இது போல் இலை நல்லா இல்லை பாருங்கள். இந்த இலை கூட நீங்கள் எடுத்துடலாம். இது போல் எடுக்கிறதுனால வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும். புது செடியில் அதாவது பக்கத்தில் இது போல் இருக்கும். சின்ன சின்ன கண்ணெல்லாம் எடுத்து இது போல் நட்டு வச்சுடுங்க. புது செடிக்கு ஏதாவது அவங்க ரொம்ப டிஏபிலாம் கொடுத்துருப்பாங்க சாயலுக்குள்ளே. சில செடியெல்லாம் வராது. நம்ம இது போல் முன்னெச்சரிக்கையாக எடுத்து நம்ம தொட்டிக்குள்ளே வச்சிடணும். ஒரு கண் எடுத்து அது போல் நடுறதுனால உங்களுக்கு தனி செடி உருவாகும். பெரிய பிளான்ட்டுக்கு ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு எதுவும் சேர் நம்மக்கிட்ட பிளான்ட் இருக்கும். புது செடி மண்ணில் கொக்கோ பீட்டில் நீங்கள் புது செடி நட்டிங்கன்னா மேல் பூவெல்லாம் நம்ம கட்டிங்ஸ் பண்ணிட்டோம். பெரிய லீஃப் சரியில்லைன்னா கட் பண்ணிட்டோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் நான் வீடியோ பண்ணேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.